பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு, ஆடி இது எல்லாமே கேலண்டர பார்க்காதீங்க. சூரியனை பாருங்கள். தமிழர்களுக்கு மட்டுமே புரிந்த கான்செப்ட்டுங்க. இது ஆங்கிலேயருக்கு தெரியாதுங்க. அதனால ஆங்கில கேலண்டர்ல தவறா இருக்குது. சூரியன் வடக்கு பக்கம் திரும்பும் அந்த நாள் தை 1. தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா? சூரியன் ஒரு புள்ளியை சுத்தி வருது. ஆமாங்க. பொங்கல், தீபாவளி, இந்த தமிழ் புத்தாண்டு, ஆடி 18 இதெல்லாம் வேற தேதிகளில், அதாவது சாதாரண கேலண்டர்ல இல்லாத தேதிகளில் கொண்டாடி வருகிறார்கள். இனிமேல் இந்த கேலண்டரை பயன்படுத்தி பருவம் பட்டம் பார்த்து வேலை செஞ்சோம்னா, வியா விவசாயத்துல கண்டிப்பா நஷ்டம் வராது. அன்பு நண்பர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சித்தரியல் நாட்காட்டி பிரிண்டிங் பண்ணியாச்சு. 2026, 27 வருடத்திற்கான சித்தரியல் நாட்காட்டி, தமிழ் நாட்காட்டி, தமிழர் நாட்காட்டி இப்பொழுது தயாராக உள்ளது. இதை நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் AAMMII.comல நீங்கள் வாங்கிக்கலாம். அது என்ன சித்தரியல் நாட்காட்டின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கேலண்டர், அது தவறாக இருக்குது. இது சரியாக இருக்குது. என்ன தவறு என்ன சரின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. இது உங்களுக்கே தெரியும். நிலா என்ன பண்ணுது? அதுவும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியை சுற்றி வருது. இது நமக்கு தெரியும். தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா? சூரியன் ஒரு புள்ளியை சுத்தி வருது. ஆமாங்க. பூமி எப்படி சூரியனை மையமாக வைத்து சுத்திக் கொண்டிருக்கிறதோ, அதேபோல் சூரியன் ஒரு புள்ளியை மையமாக வைத்து சுத்திக் கொண்டிருக்கிறது. அப்போ சூரியன் நகர்ந்து போறனால பூமி என்ன பண்ணுதுன்னா, அது கூடயே சேர்ந்து போறதுக்காக முயற்சி பண்ணும் பொழுது, ஒவ்வொரு வருஷமும் சில நாட்கள், சில நேரங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதாங்க கான்செப்ட். இது தமிழர்களுக்கு மட்டுமே புரிந்த கான்செப்ட்டுங்க. இது ஆங்கிலேயருக்கு தெரியாதுங்க. அதனால ஆங்கில கேலண்டர்ல தவறா இருக்குது அப்படிங்கிறத திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் ஆழியார்ல பல வருடம் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சு, அவர் கேலண்டரை புதுசா நாட்காட்டி தயார் பண்ணியிருக்கார். இதற்கு பெயர் சித்தரியல் நாட்காட்டி. வருஷத்துல 4 முக்கியமான நாள் இருக்கு. சமநாள், வலது பக்கமா போய் கதிர் திரும்பும். சூரியன் திரும்புது இல்லையா? அது ஒரு கதிர் திரும்பும் நாள். மறுபடியும் சமநாள். இடது பக்கம் கதிர் திரும்பும் நாள். அப்ப நீங்க ஒரு குச்சி நட்டு சூரியனை பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் புரியுங்க. குச்சி வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, மொத்த வானவியல்ங்க. ஒரே ஒரு குச்சி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. அப்ப பாருங்க, இப்படி உட்கார்ந்து நின்னுட்டுருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நல்லா கவனிங்க. இப்போ இடது பக்கம் கடைசியில இருக்கு சூரியன். அதாவது வடக்கு பக்கம். நல்லா கவனிங்க. வடக்கிலிருந்து தென்பக்கமாக சூரியன் வந்தால், இதற்கு பெயர் தென் செலவு, தக்ஷணாயனம். வடக்கு பக்கம் கடைசியில இருந்து சூரியன் நீங்க பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சமநாளுக்கு மறுபடியும் நகர்ந்து தெற்கு பக்கமா வந்துச்சுன்னா, இந்த நிகழ்வு இருக்கு இல்லைங்களா? இதற்கு பெயர் தென் செலவு, தக்ஷணாயனம். இப்ப தெற்கு பக்கம் வந்துருச்சு சூரியன். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சமநாளுக்கு மறுபடியும் இந்த பக்கம் போய், வடக்கு பக்கம் போய், இது வட செலவுன்னு சொல்லுவாங்க. உத்தராயணம். நல்லா கவனிங்க. சூரியன் நம்ம கிழக்கு பக்கம் பார்க்கும்போது வடக்கு கடைசியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதற்கு பெயர் தான் பொங்கல். சூரியன் வடக்கு பக்கம் திரும்பும் அந்த நாள் தை 1 பொங்கல். இது வழக்கமா நம்ம எப்ப கொண்டாடுவோம்? ஜனவரி 15. ஆனா, இந்த நாட்காட்டி பிரகாரம், சித்திரையல் நாட்காட்டி பிரகாரம் டிசம்பர் 20 அந்த ரேஞ்சுக்கு வந்துருங்க. டிசம்பர் மாசமே வந்துரும். ஏன்னா 24 தள்ளி வருது. அப்போ சூரியன் இடது பக்கம், அதாவது வடக்கு திசையில் கடைசியாக திரும்பும் அந்த நாள் தான் தை 1 பொங்கல். அங்கிருந்து வந்து தென் செலவு சமநாள். இது மார்ச் மாசம். சமநாள் சித்திரை 1. இந்த நமது கேலண்டர் பிரகாரம் மார்ச் 20. ஆனா நார்மல் கேலண்டர் பிரகாரம் ஏப்ரல் 14. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படி போகுதுங்க. அப்படி போச்சுன்னா அந்த பக்கம். அங்க போய் என்ன பண்ணுது? அங்க போய் திரும்புது. மறுபடியும் சமநாளுக்கு வருது. புரிஞ்சுக்கங்க. அங்க போய் திரும்புது இல்லைங்களா? அங்க திரும்பும்போது அப்ராக்ஸிமேட்டா ஜூன் மாசம் வரும். இது எல்லாமே இந்த கேலண்டர்ல இருக்கு. ஜூன் மாசம் திரும்பும். அது ஆடி. ஆடி 1 அது அங்க திரும்பும். ஆனா அங்க ஜூலைன்னு போட்டிருப்பாங்க.
மறுபடியும் திரும்பி சமநாளுக்கு வருங்க. செப்டம்பர் 22ல வரும். ஆனா அக்டோபர் மாசம்னு போட்டிருப்பாங்க. புரிஞ்சுக்கங்க. இந்த பக்கம் பொங்கல், நேரா வந்தா தைத்து தமிழ் தமிழ் புத்தாண்டு. அந்த பக்கம் போனா ஆடி 1, ஆடி 1ல அங்க திரும்புது. திரும்பி வரும்பொழுது இங்க வந்து என்ன ஆகுது, மறுபடியும் ஐப்பசி திரும்புது இல்லையா? அந்த ஐப்பசி அன்னைக்கு மறுபடியும் சமநாள் வரும். செப்டம்பர் மாசம். வரும்பொழுது அதுக்கு பக்கத்துல வர அந்த அமாவாசை தான் தீபாவளி. புரிஞ்சுக்கங்க. பொங்கலு, தீபாவளி, தமிழ் புத்தாண்டு, ஆடி இது எல்லாமே வந்து கேலண்டர பார்க்காதீங்க. சூரியனை பாருங்கள். சூரியன பார்த்து தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன் 1440 வருடமாக கேலண்டர் புதுப்பிக்காமல் இருப்பதால் இந்த பிரச்சனை வருகிறது. நெறைய பேர் ஆரம்பத்தில சந்தேகம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நேர்ல வந்து வகுப்புல கலந்து, ஆன்லைன் வகுப்புல கலந்து, ரவிச்சந்திரன் ஐயாட்ட கேள்வி கேட்டு, இப்ப எல்லாருமே புரிஞ்சுகிட்டு நெறைய பேர் அந்த தத்துவத்தை ஒத்துக்கொண்டு, இப்பொழுது பொங்கல், தீபாவளி, இந்த தமிழ் புத்தாண்டு, ஆடி 18 இதெல்லாம் வந்து வேற தேதிகளில், அதாவது சாதாரண கேலண்டர்ல இல்லாத தேதிகளில் கொண்டாடி வருகிறார்கள். புரிஞ்சுக்குங்க. எனக்கும் இதெல்லாம் புரிய ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப வருஷமா அவர் கூடவே இருந்து, நெறைய விஷயத்துல நெறைய கேள்வி கேட்டு, நான் ஒரே நாள்ல கத்துக்கலைங்க. இப்ப இவ்வளோ ஸ்பீடா சொல்றேன்னா, ரொம்ப வருஷம் அவர் கூட இருந்து நெறைய விஷயத்த கேட்டு, கேட்டு, கேட்டு எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சனால தான் இந்த அளவுக்கு டீட்டெயிலா பேச முடியுதுங்க. புரிஞ்சுக்கங்க. நான் அவர்ட்ட இருந்து கொஞ்சமா கத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். அவருக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் தெரியும். அவர் தான் ஆழியாறு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். ஒவ்வொரு அதாவது நம்மளோட ஒவ்வொரு நோம்பிக்கும் என்னென்ன காரணம்? ஏன் அந்த நோம்பிய கொண்டாடுறோம்? ஒவ்வொரு மாசத்துலயும் என்னென்ன நோம்பிகள் வருது? அதுக்கு உண்டான காரண காரியம் என்ன? எல்லாமே அந்த கேலண்டர்ல நாங்க போட்டிருப்போம். அதே மாரி விண்ணியல்ல எப்படி அந்த வானத்தில ஒவ்வொரு ராசி எப்படி இருக்கும்? நட்சத்திரம் எப்படி இருக்கும்? அத எப்படி அடையாளம் காமிக்கிறது? அத பஞ்சாங்க கட்டத்தோட அர்த்தம் என்ன? இதெல்லாமே அந்த கேலண்டர்லயும் வடிவமைச்சிருக்கோம். விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போவே 2000 விவசாயிகள் இதை பயன்படுத்துறாங்க. நல்லா பருவம், பட்டமெல்லாம் நல்லா பார்க்க பழகிக்கிட்டாங்க. இனிமேல் இந்த கேலண்டர பயன்படுத்தி பருவம், பட்டம் பார்த்து வேலை செஞ்சோம்னா, வியா விவசாயத்தில கண்டிப்பா நஷ்டம் வராது. அதனால இந்த கேலண்டரையும் அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த சித்தரிகள் நாட்காட்டி அம்மி தற்சார்பு சந்தையில உங்களுக்கு கிடைக்குது. பிரிண்ட் போட்டாச்சு. வேணுங்கிறவங்க வாங்கி, இதில பார்த்தீங்கன்னா, இதில எல்லா டீட்டெயிலும் இருக்குங்க. எனவே சித்தரியல் நாட்காட்டியை நீங்கள் வாங்கி, இதன்படி வானவியலை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழர்களின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிதறியல் நாட்காட்டி அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். AAMMII.com அல்லது 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சித்தறியல் நாட்காட்டி வாங்கிக் கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.